Hello. Okay, நம்ம வந்து 12th quarterly examக்கு chapter 1, 2, 3, 4, 6, 7ல இருக்கிற inorganic and physical chemistry ஓட important 2 marks and 3 marks பார்க்க போறோம். First chapter 1ல first question, difference between minerals and ores. மினரல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மினரல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஒரு மெட்டல் ஆர் எலமெண்ட் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இல்லாமல் ஆஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் ஆக்சைட் சல்ஃபைடாக இருக்கிறத வந்து மினரல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மினரல்ஸ்லேயே வந்து மெட்டலோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து ஓர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மினரல்ஸ் வந்து ஆக்சைட்ஸ் ஆர் சல்ஃபைடில் இருந்தாலே அது மினரல்ஸ். ஆனால் ஓர் அப்படிங்கிறது மினரல் தான், ஆனால் அதில் மெட்டலோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், பட் ஆல் த ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். இப்போ மினரலோட எக்ஸாம்பிள் வந்து ஏஎல்லோட, அதாவது அலுமினியமோட மினரல் வந்து பாக்சைட் அண்ட் கிளே. ஆனால் அலுமினியமோட ஓர் வந்து பாக்சைட். ஏன்னா பாக்சைட்டில் அலுமினியமோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ் ஆர், அதாவது ஒரு ஓரில் இருந்து மெட்டலை பிரித்து எடுக்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓரில் வந்து மெட்டலை வந்து இம்ப்யூரிட்டியிலேருந்து பிரித்து எடுப்போம். லைக் பெரிய பெரிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து பிரித்து எடுப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷனில் என்ன பண்ணுவோன்னா, நமக்கு தேவையான மெட்டல் பார்ட்ஸை வந்து ராவாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்யூரிட்டி எடுக்கிறோம். இதில் வந்து அந்த எலமெண்ட்குள்ளே இருக்கிற தேவையில்லாத மற்ற எலமெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரூட் மெட்டல் கிடைச்சிடும். அந்த க்ரூட் மெட்டலை ரீஃபைன் பண்ணால் தான் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபார்மில் மெட்டல் கிடைக்கும். அதுதான் வந்து ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைட். இந்த என்ன ஆக்சைடு கொடுத்துருக்காங்கன்னா Fe2O3 கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு மினரல். இந்த மினரலில் இருந்து நம்ம அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ப்ராசஸில் நடுவில் லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம், CaCO3. இந்த CaCO3 அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டி வந்து சீக்கிரமாக வந்து என்ன சொல்கிறது, அந்த மெட்டல் வந்து பிரிஞ்சு வரதுக்காக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆசிடான கேங் இருக்குன்னா அதுக்கு வந்து பேசிக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேசிக்கான கேங் இருக்குன்னா ஆசிட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த லைம்ஸ்டோன் என்ன பண்ணுன்னா, இந்த CaCO3ங்கிறது CaOவா டீகம்போஸ் ஆகி இங்கே வந்து SiO2 அப்படிங்கிற கேங்கோட ரியாக்ட் ஆகி CaSiO3 அப்படிங்கிற ஸ்லாக் கால்சியம் சிலிக்கேட்டாக உருவாகிறது. இதை வந்து நம்ம மெட்டல்லேருந்து ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ அந்த மெட்டல் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கிவ் டு எக்ஸாம்பிள் ஆஃப் சச் ஓர்ஸ். அதாவது சல்ஃபைடு ஓர்ஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் மூலமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்னா என்ன, ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம பவுடர்டு சல்ஃபைடு ஓர்ஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அதில் வந்து ஃப்ரோத் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் எலமெண்ட்ஸை பிரிக்கிறோம். அந்த ஹைட்ரோஃபோபிக் எலமெண்ட்ஸ் அந்த ஹைட்ரோஃபிலிக் எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு மெட்டலும் இம்ப்யூரிட்டி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸ் மூலமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து சல்ஃபைடு ஓர்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து galena and zinc plate. Okay, next question, describe a method for refining nickel. நிக்கலை வந்து மான் ப்ராசஸ் மூலமாக ரீஃபைன் பண்ணுறோம். மான் ப்ராசஸ்னால் என்னென்னா,
இம்பியூராக இருக்கிற நிக்கலில் வந்து கார்பன் மோனாக்சைடை ரியாக்ட் பண்ணுறோம் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் 350 கெல்வின். இப்படி 350 கெல்வினில் நம்ம நிக்கலில் கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைலி வொலைட்டல் காம்பவுண்டான நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடைக்குது. நிக்கல் டெட்ரா கார்பனைல் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது திரும்ப டீகம்போஸ் பண்ணுறோம், அதாவது ஹீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் வந்து நிக்கலாகவும் கார்பன் மோனாக்சைடாகவும் பிரிஞ்சு வந்தது. இப்போ கிடச்சிருக்கிற நிக்கல் வந்து ரீஃபைண்டான நிக்கலாக நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நிக்கல் ரீஃபைனிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஜிங்க். மெட்டலில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் யூசஸ். ஜிங்கில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் யூசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ஜிங்க். இந்த மெட்டாலிக் ஜிங்கை வந்து அயன் ஆர் ஸ்டீலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, கொரோஷன் அண்ட் ரஸ்டிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேல்வனைசிங் மெட்டலாக யூஸ் பண்ணுறோம். இந்த கேல்வனைசிங் மெட்டலை எந்தெந்த அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு கேல்வனைசிங் மெட்டலாக யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால இந்த அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரம் ரஸ்ட் அண்ட் கொரோட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் சல்ஃபைட் வந்து லூமினஸ் பென், ஃப்ளாரசன்ட் லைட்ஸ் அண்ட் எக்ஸ்ரே ஸ்க்ரீனஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஜிங்க் ஆக்சைடு வந்து பெயிண்ட்ஸ், ரப்பர், பிளாஸ்டிக் அண்ட் இங்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பிராஸ் அப்படிங்கிற ஒரு அலாயை உருவாக்குறதுக்கு ஜிங்க் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறதுக்கு. இதை வந்து வாட்டர் வால்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கேயுமே வந்து ஒரு வாட்டர் வால்வோ கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வேணும். சீக்கிரமே கரோட் ஆயிடக்கூடாது ஆர் வந்து ரஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக வந்து ஜிங்க் யூஸ் பண்ணி உருவான அலாயான பிராஸை இந்த எக்யூப்மெண்ட்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேங் அண்ட் ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. கேங்னா ஒன்றும் இல்லை, அது வந்து நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டி, லைக் மண் கல்லெல்லாம் இருக்குல்ல, அதுதான் கேங். இதெல்லாம் வந்து ஒரு ஓரில் இருக்குது அப்படின்னா அதான் வந்து கேங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டி ஃப்ரம் த ஓர். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாக் அப்படின்னா என்னன்னா, இந்த இம்ப்யூரிட்டி இருக்குல்ல கேங், இது வந்து ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட்டோட ரியாக்ட் ஆகி ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக வந்து மெட்டல்லேருந்து பிரிஞ்சு வரும், அதுதான் வந்து ஸ்லாக். ஸோ த ஃபியூசபிள் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் ஃப்ளக்ஸ் ரியாக்ட் வித் கேங் இஸ் ஸ்லாக். ஸோ இங்கே வந்து CaO அப்படிங்கிற ஃப்ளக்ஸ் வந்து CaO2 அப்படிங்கிற கேங்கோட ரியாக்ட் ஆகி CaSiO3 அப்படிங்கிற ஸ்லாகாக உருவாயிருக்கு. இங்கே SiO2 இஸ் தி கேங், CaSiO3 இஸ் த ஸ்லாக் அண்ட் CaO இஸ் த ஃப்ளக்ஸ். Next question, give the basic requirements of vapor phase refining. Vapor phase refining அப்படின்னா என்னன்னா, ஒரு மெட்டல் இருக்கும், அந்த மெட்டலை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணணும். இப்போ ரிஃபைன் பண்ணுறதுக்கு அதை என்ன பண்ணணும்னா, அது ஒரு வொலைட்டல் காம்பவுண்டாக மாற்றுறோம். வொலைட்டல் காம்பவுண்டாக மாற்றி அதை வந்து டீகம்போஸ் பண்ணும்போது பியூர் மெட்டலாக நமக்கு இம்பியூரிட்டி பியூர் மெட்டல்லேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ தட் நமக்கு பியூர் மெட்டல் கிடச்சிடும் ரீஃபைண்டாக. ஸோ give the basic requirements of vapor phase refining. The metal should form a volatile compound with the reagent. Next, the volatile compound decomposes to give the pure metal. இதான் வந்து vapor phase refining. Next, describe the role of the following in the process mentioned. இப்போ நமக்கு ப்ராசஸில் 4 elements கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிலிக்கா இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். சிலிக்கா வந்து ஒரு அசிடிக் ஃப்ளக்ஸ். இது வந்து அயன் ஆக்சைடு அப்படிங்கிற பேசிக் கேங்கோட ரியாக்ட் ஆகி இங்கே ஸ்லாக் உருவாகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கிரியோலைட் அப்படிங்கிறது என்னென்னா, அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷனில் அலுமினியம் வந்து ரொம்ப ஒரு அலுமினியம் ஓர், அதாவது AlO2, அது ஒரு ஆக்சைடு. அது வந்து ரொம்ப பியோர் கண்டக்டராக இருக்கும். அது வந்து சீக்கிரமாக எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட்டை கண்டக்ட் பண்ணால் தான் அதோட ரிஃபைனிங் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஆனால் அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கிரியோலைட் அந்த ப்ராசஸில் ஆட் பண்ணுறது மூலமாக Al2O3யோட
மெல்ட்டிங் பாயிண்ட்டை நல்லாவே குறைச்சிரும். அப்படி குறைச்சதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதை மெல்ட் பண்ணி அந்த ப்ராசஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்போது as Al2O3 is a poor conductor, cryolite improves the electrical conductivity. Cryolite lowers the melting point and acts as solvent. Next வந்து iodine in refining of zirconium. ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம்ல, ஒரு எலமெண்ட் ஒரு மெட்டல் வந்து ஈஸியாக volatile compound ப்ரொடியூஸ் பண்ணாதான் அதை டீகம்போஸ் பண்ணி பியூர் மெட்டலை நம்ம எடுக்க முடியும். அப்போது இங்கே volatile compound ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக to form of volatile compounds so as to give the metal on decomposition. இங்கே zirconium வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு volatile compound ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அயோடின் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சோடியம் சயனைடு இன் ஷார்ட் ஃப்ளோட்டேஷன். இப்போ நம்ம லாஸ்ட் கொஷின்ஸ் பிஃபோர் பார்க்கும்போது ஷார்ட் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டோட ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு தேவையே இல்லாத ஒரு காம்பவுண்ட் வந்து ஃப்ளோட் ஆகி நமக்கு தேவையில்லாத எலமெண்ட்டோட சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பிரித்தது வேஸ்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு தேவையில்லாத எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரோத்தோட வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில எலமெண்ட்ஸ் சேர்க்குறோம். அந்த மாதிரி ஜிங்க் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டோட ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டியை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக சோடியம் சயனைடு வந்து ஷார்ட் ஃப்ளோட்டேஷனில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம். இங்கே எல்லிங்கம் டயக்ராம் அப்படிங்கிறதோட லிமிட்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபீஸபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷன் பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எல்லிங்கம் டயக்ராம் என்ன பண்ணுன்னா, ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ ஃபீஸபிளாக இருக்குது, லைக் எவ்வளோக்கு அதோட ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுமே தவிர அதை வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. அதுக்கப்புறம் வேறு ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு எல்லிங்கம் டயக்ராம் தெரியாது. del G is assumed at equilibrium condition but it is always not true. ஸோ இது வந்து எல்லிங்கம் டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் தான் பண்ணுமே தவிர ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்காது. நெக்ஸ்ட், how titanium is refined by van Alkel method. இங்கே டைட்டானியம் வந்து இம்பியூர் டைட்டானியம் இருக்குது. அது வந்து அயோடினில் 550 கெல்வின் டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணும்போது டைட்டானியம் டெட்ராஹைட்ரைடு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த டைட்டானியம் டெட்ராஹைட்ரைடை 1800 கெல்வினில் திரும்ப ரியாக்ட் பண்ணும்போது அது பியோர் டைட்டானியம் ப்ளஸ் அயோடினாக நமக்கு பிரிஞ்சு வந்துடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் ப்ராசஸ். இங்கே வந்து ஓரை வந்து ஒரு ஃபைன் பவுடராக மாற்றிப்பாங்க. அதை வந்து வாட்டரில் ஓடுற தண்ணி இருக்குல்ல, அதான் கரண்ட் ஆஃப் வாட்டர், அதை தண்ணியில் விடும்போது ரொம்ப லைட்டான பார்ட்டிகிள்ஸ்லாம் வாஷ்ட் அவே ஆகி நமக்கு ஹெவியான மெட்டல் எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு மிச்சமாக இருக்கும். ஸோ இதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ஹைட்ராலிக் வாஷ் ப்ராசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சைடு ஓர்ஸ் லைக் டின்ஸ்டோன். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, டின்ஸ்டோனை வந்து ஃபைன்லி பவுடர்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கரண்ட் ஆஃப் வாட்டரில் வாஷ் அவே பண்ணும்போது அதில் இருக்கிற தேவையில்லாத கேங் பார்ட்டிகிள்ஸ் இம்பியூர் பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து வாஷ் அவே ஆகிரும். ஸோ தட் இது மூலமாக நம்ம கிராவிட்டி செப்பரேஷனில் அதோட லைட்டர் கேங் பார்ட்டிகிள்ஸை பிரிச்சிடலாம். அடுத்து டிஃபைன் ரோஸ்டிங்னா என்னன்னா, 1 minute.
Define roasting. இப்போ roastingனா என்னன்னா, the ore is oxidized by heat in the presence of oxygen in a furnace below the melting point of the metal. இப்போ ஒரு மெட்டலை வந்து ஒரு ஆக்சைடாக மாற்றுறோம். எப்படின்னா இந்த presence of ஆக்சிஜனில் ஹீட் பண்ணி ஒரு மெட்டலை வந்து ஆக்சைடாக மாற்றுறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஆக்சைடாக மாற்றின எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் வந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து ரிமூவ் ஆகி நமக்கு பியூர் மெட்டல் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸை ஈஸியாக ஆக்குறதுக்காக ஒரு ஆக்சைடாக மாற்றிட்டோன்னா அதை ரெடியூஸ் பண்ணி பியூர் மெட்டலாக மாற்றிடலாம். இந்த ப்ராசஸை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்காக நம்ம ரோஸ்டிங் பண்ணுறோம். Next question, define calcination. Calcination, the ore is heated in the absence of oxygen in a furnace. The ore is heated in the absence of oxygen in a furnace. The water molecules are removed as moisture. ஒரு ஓரை வந்து ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஃபர்னஸில் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் மாய்ஸ்சராக ரிமூவ் ஆகிடுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கால்சினேஷன். இங்கே வந்து CaCO3 வந்து CaO + கார்பன் டை ஆக்சைடாக பிரிஞ்சு வந்துடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், explain the aluminothermic process. Chromic oxide is mixed with aluminium powder and heated in a fire clay crucible. குரோமிக் ஆக்சைடை வந்து அலுமினியம் பவுடரோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபயர் கிளேயில் வந்து ஹீட் பண்ணுறாங்க. இப்போது the ignition mixture of barium peroxide and magnesium powder is placed over it. ignition mixture of barium peroxide இருக்குது, அதை வந்து அண்ட் எம்ஜி பவுடர், இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ் மேலேயே பிளேஸ் பண்ணுறாங்க. when ignited, the large amount of heat is produced and aluminium reduces chromic oxide. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இக்னைட் பண்ணும்போது நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுல இருந்து அலுமினியம், இந்த அலுமினியம் வந்து குரோமியம் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ஆக்சைடாக மாறிடுது அண்ட் குரோமியம் பியூர் மெட்டலாக நமக்கு கிடச்சிருது. இதுதான் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். நம்ம வந்து ரோஸ்டிங்கில் அந்த ஓர் வந்து அதை ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஆக்சைடாக மாற்றுறோன்னு சொன்னோம். அங்கே வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ஆக்சைடாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த எலமெண்ட் ஆர் ஓர் வந்து அதுவே ரியாக்ட் ஆகி ரெடியூஸ் ஆகிக்குதுன்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். இங்கே த யூஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி இஸ் அப்டைன்ட் பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர் சினபர். இங்கே வந்து அந்த சினபர் எலமெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி இருக்குது, அதை ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு மெர்க்குரி பியூர் எலமெண்ட் கிடச்சிருது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் ஆர் ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட். இங்கே வந்து ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்லாம் எப்படி கான்சன்ட்ரேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் ஃபெரோமேக்னெட்டிக் ஓர். எக்ஸாம்பிளுக்கு வந்து டின் ஸ்டோன் அண்ட் குரோமைட் ஓரை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். இந்த ப்ரௌடட் ore is added on an electromagnet containing a moving belt on a magnetic rollers. இந்த லக்கேஜஸ்லாம் போகிறதுக்கு ஒரு பெல்ட் இருக்கும், மூவிங் பெல்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெல்ட்டில் வந்து பவுடர்டு ஓரை ஆட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும், மெட்டல்ஸாக இருக்கும், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த மேக்னெட் பக்கத்தில் இருக்கிற ஒரு மேக்னெட்டில் ஃபால் ஆயிரும், அட்ராக்ட் ஆகி நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அந்த மேக்னெட்லேருந்து தள்ளி வந்து ஃபால் ஆயிரும். ஸோ மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் ஆர் மேக்னெட்டிக் மெட்டல்ஸ் வந்து
அந்த மேக்னெட்டோட சேர்ந்துரும். அண்ட் நான் மேக்னெட்டிக் வந்து அது வந்து தள்ளி வந்து ஃபால் ஆயிரும். ஸோ மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். இதான் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டர். Write a short note on anomalous properties of first element of p block elements. இந்த p block elements எல்லாமே வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். அதோடு இல்லாமல் அது எல்லாத்துக்குமே வந்து ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். இந்த p block elements எல்லாத்துலேயுமே d ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அந்த d ஆர்பிட்டால்ஸ் இருந்தால் தான் d to d இது டிரான்சிஷன் நடந்து அது வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணும். அந்த டி ஆர்பிட்டால்ஸே இல்லாதனால அது ஒரு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுது. Next question. Give the uses of borax. போராக்ஸை வந்து மெட்டல் அயான்ஸோட கலரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் போரோசிலிகேட் கிளாஸ் எனாமல்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் எலமெண்ட்ஸை மேனுஃபேக்சருக்காக யூஸ் பண்ணுறோம், அண்ட் மெட்டாலர்ஜியில் ஒரு ஃப்ளக்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is catenation? Describe briefly the catenation property of carbon. Catenation is an ability of an element to form chain atoms. அதாவது ஒரு chain of atoms வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டிக்கு பேர் தான் catenation. இந்த catenation எபிலிட்டி இருக்கிற எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, valency of element is greater than or equal to 2, 2 or more valency இருக்கணும், and ability to bond itself. அதாவது அது chain of atoms form பண்ணுறப்ப அது வந்து அதோடையே பாண்ட் ஆகி அந்த chain of atoms ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சேம் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டும், செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கைனட்டிக் இனர்ட்னஸ் ஆஃப் கேட்டனேட்டட் காம்பவுண்ட்ஸ். கைனட்டிக் இனர்ட்னஸ்னால் அந்த ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்குல்ல, அது வந்து
இருக்கணும். அது வந்து அதோடையே பாண்ட் ஆக்கிட்டாலும் வேறு எலமெண்ட்ஸோட பாண்ட் ஆக்கிட்டாலும் கைனடிக் இனர்ட்னஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து அதை எக்ஸிபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் அ நோட் ஆன் ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ். இங்கே வந்து n நம்பர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து 2n + 1 நம்பர் ஆஃப் H2 மாலிக்யூல்ஸோட 500 to 700 கெல்வின் டெம்பரேச்சரில் less than 500 atm ப்ரெஷரில் ரியாக்ட் ஆகும்போது CnH 2n + 2 ப்ளஸ் n நம்பர் ஆஃப் H2O மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது and n number of CO plus 2n number of H2 molecules reacting with the 500 to 700 Kelvin of temperature in less than 50 atm pressure, it produce CnH2n plus n number of H2O molecules. இந்த reactions பேரு Fischer-Tropsch synthesis அப்படின்னு சொல்றோம். Next question. Give the uses of silicons. Uses questions வந்து ரொம்ப important. Low temperature vacuum pumpsல யூஸ் பண்ணுறோம், lubricants-ஆக யூஸ் பண்ணுறோம், high temperature oil bathsல யூஸ் பண்ணுறோம். waterproof cloths ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் and used to mixed with paints to make them resistant toward high temperature and sunlight. So high temperatureல இருந்தும் வாட்டர்ல இருந்தும் பாதுகாக்கிறதுக்காக சிலிகான் வந்து மோஸ்டா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து write a short note on hydroboration. இங்க வந்து ஹைட்ரோபோரேஷனோட ரியாக்ஷன் எழுதுறோம். இங்க வந்து B2H6 வந்து 6 molecules of RCH ஓட ரியாக்ட் பண்ணும்போது 2 molecules of RCH2 bond CHR tries and boron. இந்த ரியாக்ஷனை தான் வந்து நம்ம ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். Give one example of each of the following. இது வந்து அந்த ஐகோசோஜன்ஸ், டெட்ராஜன், நிக்டோஜன், சால்கோஜன் அப்படின்னா என்னன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து ஐகோசோஜன்ஸ். போரோனுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்து அது வந்து ஐகோசோஜன்ஸ் சொல்றாங்க. கார்பன்னா கார்பனுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் அண்ட் கார்பனோட சேர்த்து டெட்ராஜன். நைட்ரோஜன் அண்ட் நைட்ரோஜனுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட சேர்த்து அது வந்து நிக்டோஜன். ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்து சால்கோஜன்ஸ். ஓகே, அப்போ ஐகோசோஜன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து போரான், டெட்ராஜனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பன், நிக்டோஜனுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரோஜன் அண்ட் சால்கோஜனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து how will you identify borate radical? borate radical அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா flame test மூலமா கண்டுபிடிக்கிறோம். when borates are added with ethanol and exposed to flame, it gives a green flame. இப்போ வந்து இங்க வந்து ஒரு borate இருக்கு. இந்த borate வந்து நம்ம எத்தனால்ல ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து green flame நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு போரேட் அப்படி கண்டுபிடிக்கலாம்னா எத்தனாலோட ரியாக்ட் பண்ணி அதை ஃப்ளேம் பண்ணும்போது green flame நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு போரேட் ரேடிக்கல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட்? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து H3BO3 373 கெல்வின்ல ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு HbO2 ப்ரொடியூஸ் ஆகுது. HbO2 வந்து அகைன் 413 கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது H2B4O7ல B7 ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து H2B4O7 வந்து ரெட் ஹாட், அதாவது வெரி ஹை டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்ணும்போது 2 molecules of B2O3 and water ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சீரீஸ் ஆஃப் த்ரீ ரியாக்ஷன்ஸ் தான் வந்து ஹீட் ஆக்ஷன் ஆஃப் போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் அண்ட் நோட் ஆன் போராக்ஸ் பீட் டெஸ்ட். போராக்ஸ் பீட் டெஸ்ட்னா இங்க இருக்கிற Na2B4O7
அண்ட் 10H2O வந்து அதோட வாட்டரை லாஸ் பண்ணி 10H2O வந்து ஹீட்டில் லாஸ் பண்ணி வெறும் Na2B4O7 இருக்கு. அண்ட் இந்த Na2B4O7 வந்து அகைன் NaBO2 plus B2O3 அதாவது 2 எலமெண்ட்டாக பிரிஞ்சு வந்துடுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போராக்ஸ் பீட் டெஸ்ட். What is inorganic benzene? How to prepare it? Inorganic benzene என்னது? B3H6N3 தான் வந்து inorganic benzene, அதாவது போரசோல் ஆர் போரசைனா இருக்கு. இதை தான் வந்து inorganic benzene சொல்கிறாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு B2H6 அண்ட் NH3 தேவைப்படுது. இது ரெண்டையும் ஹை டெம்பரேச்சரில் க்ளோஸ்டு வெசலில் ரியாக்ட் பண்ணும்போது B3N3H6 ப்ளஸ் 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த B2H6 2NH3 ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இன்ஆர்கானிக் பென்சைன் கிடச்சிருது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் போரான்? போரானை வந்து ராக்கெட் ஃப்ளூயர் இக்னைட்டராக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து செல் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியூட்ரான் அப்சார்பர் இன் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக பிரிஞ்சு வர நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு போரான் யூஸ் பண்ணுறாங்க. How will you convert boric acid to boron nitrate? இது வந்து BOH3 இருக்கு. இதை வந்து இந்த போரிக் ஆசிடை வந்து NH3 ரியாக்ட் பண்ணும்போது அது Bn plus 3H2O மாறுது. இது போரான் நைட்ரேட் இருக்கு. அந்த போரிக் ஆசிட் வந்து NH3 ரியாக்ட் பண்ணும்போது போரான் நைட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகுது. Write a note on zeolite. Hydrated sodium aluminosilicates. இந்த zeolite அப்படின்னா எதுவும் கிடையாது. அது வந்து ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகோட்ஸோட ஒரு நேம் தான் ஜியோலைட்ஸ். அப்போ ஜியோலைட்ஸுங்கிறது இந்த எலமெண்ட். மோனோவேலன்ட் சோடியம் அயான்ஸ் அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆர் லூஸ்லி ஹெல்டு. இந்த காம்பவுண்டில் மோனோவேலண்ட்டாக இருக்கிற சோடியம் அயான்ஸும் வாட்டர் மாலிக்யூல்ஸும் லூஸாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும், பாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜியோலைட்ஸ் வந்து போரஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், consisting of the network of interconnected tunnels and cage like a honeycomb. honeycomb ஓட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் போரஸான ஒரு ஸ்ட்ரக்சரும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஜியோலைட்டில். அடுத்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் மூவ்ஸ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட் ஆஃப் these pores. pore sizes are uniform. acts as sieve for the removal of permanent hardness. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சீவாக ஒரு ஃபில்டராக வந்து ஜியோலைட்ஸ் ஆக்ட் பண்ணுது. கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் McAfee ப்ராசஸ். இங்கே வந்து Al2O3 வந்து கார்பன் அண்ட் குளோரினோட ரியாக்ட் ஆகி AlCl3 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் McAfee ப்ராசஸ். What are the uses of potash alum? potash alum வந்து purification of water யூஸ் பண்ணுறோம். for waterproofing and textiles, in dyeing, paper and leather tanning industries, employed as a static agent to arrest bleeding. ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் அண்ட் லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க பொட்டாஷ் ஆலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு பொட்டாஷ் ஆலம் இஸ் ப்ரிப்பேர்ட்? when alunite or alum stone is treated with excess of sulfuric acid, the aluminium hydroxide is converted to aluminium sulfate. ஆலம் ஸ்டோனை வந்து எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இங்கே இந்த இருக்கு. எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடில் ரியாக்ட் பண்ணும்போது
இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினியம் சல்ஃபேட்டாக சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறம் பொட்டாசியம் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து இந்த வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பொட்டாசியம் வந்து கிடச்சிருது. இது வந்து கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் கிடைக்கும். இது வந்து அகைன் ரீக்ரிஸ்டலைஸ் பண்ணி ஒரு பியூரிஃபைடு ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பொட்டாசியம் ப்ரிப்பேர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அலுனைட் ஆர் ஆலம் ஸ்டோனை வந்து எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினியம் சல்ஃபேட் ஆகிடுது. இந்த அலுமினியம் சல்ஃபேட்டை வந்து அலுமினியம் சல்ஃபேட்டில் calculated quantity of potassium sulfate ஆட் பண்ணும்போது நமக்கு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பொட்டாசியம் கிடைக்குது. இந்த கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மை வந்து ரீக்ரிஸ்டலைஸ் பண்ணும்போது நமக்கு பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் பொட்டாசியம் ப்ரிப்பேர் ஆகிடுது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட். கிராஃபைட் வந்து சாஃப்டாக இருக்கும், டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்கும். கிராஃபைட்டில் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்கும், டைமண்டில் sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். கிராஃபைட்டில் C2C பாண்ட் லென்த் வந்து 1.41 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் டைமண்டில் C2C பாண்ட் லென்த் வந்து 1.54 ஆம்ஸ்ட்ராங். The pi electrons are delocalized over a entire sheet and responsible for electrical conductivity. ஒரு ஷீட் ஃபுல்லாகவே வந்து கிராஃபைட்டில் பை டு பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ்டாக இருக்கும். இப்படி இருக்கிறனால கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணும். ஆனால் டைமண்டில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. டைமண்ட் இஸ் நாட் அ கண்டக்டர் பிகாஸ் இட் ஹாஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் கிராஃபைட்டை வந்து லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா ஒரு கிராஃபைட் ஆயிலாக எடுத்து அதையும் நம்ம லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைமண்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ஷார்ப்பனிங் ஹார்ட் டூல்ஸ், கட்டிங் கிளாஸஸ், மேக்கிங் போர்ஸ் அண்ட் ராக் ட்ரில்லிங். இந்த மாதிரியான ஹார்டான ப்ராசஸ்க்கெல்லாம் டைமண்டை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலமெண்ட். வெரி ஹார்ட் எலமெண்ட். Next chapter. What is inert pair effect? As we move down the group, the p block elements, the outer ns2 electrons become inert and do not involve in chemical combination. ஒரு element வந்து inert gas configuration அட்டைன் பண்ணுறதுக்காக தான் பாண்ட்ஸே ஃபார்ம் பண்ணுது. இங்கே இந்த எலமெண்ட்டில் ஆல்ரெடி வந்து inert gas configuration இருக்குது. ns2 அப்படிங்கிற அதோட கான்ஃபிகரேஷன் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு வந்து வேற ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி தான் அந்த கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும்னு இல்லை. ஸோ தட் அது யாரோடையுமே பேர் ஃபார்ம் பண்ணாது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் inert pair effect. Only NP electrons take part in the chemical combination. This is known as inert pair effect. Chalcogen belongs to p block element. Give reason. Because their outer electronic configuration is ns2 np4. இந்த ns2 np4 என்ன சொல்லுதுன்னா இதோட லாஸ்ட் எலமெண்ட் வந்து p ஆர்பிட்டலில் வந்து ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. So in this element the last electrons enters the np orbital, hence they belongs to p block elements. Explain why fluorine always exhibit an oxidation state of -1. Since fluorine is the most electronegative element, it exhibits only a negative state of -1. Fluorine வந்து very electronegative னா என்ன அர்த்தம்னா it just need only one electron to attain the noble gas configuration. So it always have a need for one electron. அதனால அதில் வந்து -1 oxidation state இருக்கு. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5. இப்போ இந்த 5ன்னு இருக்கிறது 6ன்னு மாறிடுச்சுன்னா இது வந்து ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும்.
ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ the -1 oxidation state represent the need of 1 electron by the fluorine. To attain noble gas configuration, it gains 1 electron and exhibit -1 oxidation state. Write the reason for anomalous behavior of nitrogen. இப்போ இந்த நைட்ரஜனோட அனாமலஸ் பிஹேவியருக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் வந்து சைஸ் ஸ்மாலாக இருக்கும், ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால் இன் வேலன்சி ஷெல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த டி டு டி டிரான்சிஷன் இருந்தால் தான் ஈஸியாக வந்து அது ரியாக்டிவாக இருக்கும். இப்போ வந்து டி ஆர்பிட்டால்ஸே இல்லை அப்படின்னா அதில் வந்து பெருசாக டி டு டி டிரான்சிஷன் இருக்காது, மற்ற எலமெண்ட்ஸோட சீக்கிரமாக பாண்ட் ஆகாது, இனர்ட்டாக இருக்கும். ஸோ கெமிக்கலி இனர்ட் டியூ டு ஹை பாண்டிங் எனர்ஜி அண்ட் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு பாண்டோ அயனைசேஷனோ ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கெமிக்கலி இனர்ட்டாக இருக்குது. இது நைட்ரஜன். ஸோ இதெல்லாம் தான் நைட்ரஜனோட அனாமலஸ் பிஹேவியருக்கு ரீசன். What are interhalogen compounds? Give example. Each halogen combines with other halogens to form a series of compounds called interhalogen compounds. Halogens வந்து இந்த halogen ஃபேமிலியில் ஒரு halogen element வந்து இன்னொரு halogen elementோடைய ஃபார்ம் பாண்ட் ஆகி ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து interhalogen compounds அப்படின்னு சொல்கிறோம். To form a series of compounds. இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு IF7. Give the uses of helium. Helium and oxygen mixture is used by divers in place of air-oxygen mixture. This prevents the painful, dangerous condition called bends. இப்போ வந்து டைவர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிஜனை மட்டுமே டிபெண்ட் ஆகி இல்லாமல் ஹீலியம் ஆக்சிஜனோட மிக்சரை வந்து அவங்களோட ப்ரீத்திங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த காம்பினேஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுனால பென்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயின்ஃபுல்லான கண்டிஷனை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீலியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் இன்னர் அட்மாஸ்பியர் இன் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த ஹீலியம் தான் வந்து ரொம்பவே இந்த ஹீலியம் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்னட் எலமெண்ட். ஸோ இது வந்து அவ்வளோவா டக்குன்னு அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகிடாது. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு இன்னட் அட்மாஸ்பியர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்கில் ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்ரையோஜெனிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹீலியம் ஹேஸ் லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். அதோட இந்த லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக அதை வந்து க்ரையோஜெனிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹீலியம் இஸ் மச் லெஸ் டென்சர் தென் ஏர் அண்ட் ஹென்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் ஏர் பலூன்ஸு. இப்போ ஹீலியம் பலூன்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அது வந்து ஏன்னா ஹீலியம் வந்து ஏரை விட டென்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து பலூன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஏரை விட. அதனால தான் வந்து ஹீலியமை பலூன்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். Give the uses of argon. Argon prevents the oxidation of hot filament and prolongs the life in filament bulbs. Argon prevents the oxidation of hot elements and prolongs the life in filament bulbs. ஒரு filament bulb வந்து ஈஸியாக ரொம்ப நேரம் எரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஹீட் ஆகி அது வந்து ஆக்சிடைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து அந்த எலமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்கான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரேடியோ வால்ஸ் அண்ட் டியூப்ஸ்லையும் ஆர்கான் யூஸ் பண்ணுறோம். Write about the bleaching action of chlorine. Chlorine is a strong oxidizing and bleaching agent since it produces nascent oxygen. இது வந்து nascent oxygen அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து குளோரின் வந்து H2ஓட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட்
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட சேர்ந்து H4Cl ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த H4Cl வந்து திரும்ப ரியாக்ட் ஆகும்போது திரும்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாகவும் இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த ஆக்சிஜன் வந்து நேசன்ட் ஆக்சிஜனாகவும் ப்ரொடியூஸ் ஆகி, இந்த நேசன்ட் ஆக்சிஜன் தனியாக இருந்தால் என்ன பண்ணும், பாண்ட் உருவாக்க பார்க்கும். அப்போது இது வந்து வேற ஒரு எலமெண்ட்டோட சேரும்போது அந்த எலமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அதனால தான் நம்ம குளோரினை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, இந்த கலர்டாக இருக்கிற ஒரு மேட்டர் நேசன்ட் ஆக்சிஜன் பட்டா ஒரு கலர்லெஸ் ப்ராடக்டாக மாற்றிடுது. த ப்ளீச்சிங் ஆஃப் குளோரின் இஸ் பெர்மனன்ட். ஸோ இது மூலமாக நம்ம ப்ளீச் பண்ணுறதுனால வந்து ஒரு பெர்மனன்ட் ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து ப்ளீச்சிங் பவுடரில் நடக்கிற மெக்கானிசம். எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் பை டெகான்ஸ் ப்ராசஸ். டெகான்ஸ் ப்ராசஸ்னால் என்னென்னா, இன் திஸ் ப்ராசஸ் எ மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் passed up a chamber containing number of shells. Pumice stones soaked in cuprous chloride are placed. Hot gases at about 723 Kelvin are passed through a jacket that surrounds the chamber. இங்கே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து ஆக்சிஜனில் குப்ரஸ் குளோரைடு இருக்கிற ஒரு, அதாவது குப்ரஸ் குளோரைடில் சோக் பண்ண புமிஸ் ஸ்டோன்ஸ் அதில் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஷெல்ஃபில் வைக்கிறாங்க. அது வந்து 723 கெல்வினில் ரியாக்ட் பண்ணும்போது குளோரினாவும் வாட்டராகவும் பிரிஞ்சு வந்துடுது. ரைட் அபவுட் த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் ஆக்சைடு. இன் presence ஆஃப் வாட்டர், sulfur dioxide bleaches colored wool, silk, sponges and straw into colorless due to its reducing property. இங்கே வந்து மேலே ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்தோம்ல, இங்கே வந்து நேசன்ட் ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ் பண்ணி ஒரு கலர்டு ப்ராடக்டை கலர்லெஸ் ப்ராடக்டாக மாற்றுது. இங்கே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கலர்டாக இருக்கிற ப்ராடக்டை ரெடியூஸ் பண்ணி கலர்லெஸ்ஸாக மாற்றுது. ஓகே, இங்கே SO2 வந்து வாட்டரோடு ரியாக்ட் ஆகி சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஜனாக பிரியுது. இந்த ஹைட்ரஜன் வந்து கலர்டு ப்ராடக்டோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு ரெடியூஸ் ஆன ஒரு கலர்லெஸ் ப்ராடக்டாக மாறிடுது. What are the properties of inner halogen compounds? The central atom will be interhalogen compounds. Okay, inner halogen compounds கிடையாது. The central atom will be the larger one. ஒரு interhalogen compoundல நடுவில் இருக்கிற atom தான் எப்பவுமே பெருசாக இருக்கும். It can be formed only between two halogens and not more than two halogen compounds. Interhalogen compoundsனா என்னது, டூ ஹாலஜன்ஸ், அதாவது ஹாலஜன்ஸ் வந்து அதுக்குள்ளேயே வந்து பாண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டூ ஹாலஜன்ஸ் வேணும் அண்ட் டூவை விட அதிகமான ஹாலஜன்ஸ் இருக்காது. கரெக்டாக டூ ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் தான் சேர்ந்து இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். இங்கே வந்து fluorine can't act as the central metal atom being the smallest one. fluorine தான் இருக்கிறதுலே சின்ன ஒரு ஹாலஜன். அது வந்து ஒரு இன்டர்ஹாலஜன் காம்பவுண்டில் சென்ட்ரல் ஆட்டமை ஆக்ட் பண்ண முடியாது. they are strong oxidizing agents. ஏன்னா அது வந்து அதோட சென்ட்ரல் ஒரு பெரிய ஆட்டம் இருக்குல்ல, அதை சுற்றி வந்து குட்டி குட்டியான ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ இன்னொரு காம்பவுண்ட் வந்து அது கிட்ட இருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து பிரிஞ்சு போய் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அதனால இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். What type of hybridization occur in BRF5 and BRF3? இங்கே BRF5க்கு வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷனும் அண்ட் BRF5க்கு வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷனும் BRF3க்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷனும் எக்ஸிபிட் ஆகுது.
Sixth question, define unit cell. A basic repeating structural unit of crystalline solid is called the unit cell. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு brick யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு யூனிட் செல். அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், அதை கிரியேட் பண்ணுறது ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட் தான் வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்? அயானிக் கிறிஸ்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், do not conduct electricity, have high melting point. இங்கே வந்து அதோட எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி வந்து சாலிடில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் their lattice position. They do not conduct the electricity in molten state or when dissolved in water. So what are the characteristics of ionic crystal? They are hard, have high melting point, do not conduct electricity in solid state because the ions are fixed in their lattice position. Next, they do not conduct electricity even in molten state or when dissolved in water. Classify the following solids: P4, brass, diamond, NaCl, iodine. இங்கே P4 வந்து ஒரு மாலிகுலார் சாலிட், brass வந்து ஒரு மாலிகுலார் சாலிட், diamond வந்து கோவலன்ட் சாலிட், NaCl வந்து அயானிக் சாலிட் அண்ட் அயோடின் வந்து ஒரு மாலிகுலார் சாலிட். இது எல்லாமே எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறோன்னா, அது வந்து எந்த மாதிரி பாண்டை ஃபார்ம் பண்ணி இந்த சாலிடை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ டைமண்டில் வந்து அந்த C2C பாண்ட் வந்து கோவலண்ட்டாக இருக்கும். NaClல வந்து அந்த சோடியமுக்கு குளோரினுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து அயானிக்காக இருக்கும். மற்ற P4, brass அண்ட் அயோடினில் வந்து மாலிகுலர் பாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதனால அதெல்லாம் மாலிகுலர் சாலிட்ஸ்.
மா can move within the crystal lattice. Write a short note on metal excess and metal deficiency defect with an example. Metal excess defect. The metal excess defect arises due to the presence of more number of metal ions as compared to anions. Arises due to the presence of more number of metal ions as compared to anions. இங்கே வந்து ஆனயான்ஸை விட மெட்டல் அயான்ஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிஃபெக்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் when NaCl crystal are heated in the presence of sodium vapor, Na plus ions are formed and are deposited on the surface of the crystal. இங்கே வந்து NaCl வந்து ஹீட் பண்ணுறோம் in the presence of sodium vapor. அப்போது Na plus ions என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகி அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரில் போய் டெபாசிட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த chloride ions வந்து diffuse to the surface from the lattice point and combine with Na plus ions. Next, the electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupy the vacancy created by Cl minus ions. இங்கே வந்து சோடியம் வேப்பர் லாஸ் பண்ண
எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கிறிஸ்டல் லாட்டைஸ்குள்ளே போய் Cl- அயான் கிரியேட் பண்ண வேக்கன்சியில் போய் சேர்ந்துருது. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது. Such anionic vacancies which are occupied by unpaired electrons are called F centers. இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். அண்ட் அந்த எலக்ட்ரான் போய் அந்த வேக்கண்டான ஒரு இடத்துல போய் சேர்றது வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து F center. Hence the formula NaCl which contains Na plus ions can be written as Na 1 plus XCl. இங்கே வந்து அந்த எக்ஸுங்கிறது அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து வேக்கன்சியில் போய் இருந்துச்சு இல்லையா, அதான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். arises due to the presence of less number of cations than the anions. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மெட்டல் அயான்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். பட் இந்த டிஃபெக்டில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் இருக்குது அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆனயான்ஸ் இருக்குது. அப்சர்வ்ட் இன் அ கிறிஸ்டல் இன் விச் கேட்டயான்ஸ் ஹேவ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கேட்டயான்ஸ்க்கு வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும்போது இந்த டிஃபெக்ட் வந்து ஒரு கிறிஸ்டலில் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் FeO கிறிஸ்டல் some of Fe2 plus ions are missing from the crystal lattice. இங்கே வந்து FeO கிறிஸ்டலில் Fe2 plus அப்படிங்கிறது ஒரு கேட்டயான் வந்து மிஸ் ஆகுது. இதை வந்து மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். To maintain the electrical neutrality, twice the number of other Fe2 plus ions in the crystal is oxidized to Fe3 plus. இங்கே அந்த Fe2 plus ion ரிமூவ் ஆனனால அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு அயான்ஸ் வந்து Fe3 plus ஆக்சிடைஸ் ஆகுது இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இன் சச் கேசஸ் over all number of Fe2 plus and Fe3 plus ions are less than the O2 minus ions. இப்போது இந்த மாதிரி அந்த Fe2 ப்ளஸ்க்காக Fe3 ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி சேஞ்ச் நடக்கிறனால அங்கே இருக்கிற O2 மைனஸ் அயான்ஸை விட இந்த Fe2 ப்ளஸ் அண்ட் Fe3 ப்ளஸ் அயான்ஸோட நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால வந்து இங்கே மெட்டல் டிஃபிஷியன்சி எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Why ionic crystals are hard and brittle? The structural unit of an ionic crystal are cations and anions. They are bound together by strong electrostatic attractive forces. To maximize the attractive forces, the cations are surrounded by as many anions are possible. Hence ionic crystals are hard and brittle. இது ஏன் ஹார்டாகவும் பிரிட்டிலாகவும் அயானிக் கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னா அது வந்து கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸால் உருவாகிருக்கு. இந்த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் என்ன பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்டிவாக வந்து பாண்ட் ஆகிருக்கும், அதை ஈஸியாக பிரிச்சிட முடியாது. அதனால தான் அந்த கிறிஸ்டல் அயான்ஸ்லாம் வந்து அயானிக் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ஹார்டாக இருக்குது. வாட் இஸ் மீன் பை த டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர்? What is the coordination number of atom in BCC structure? The number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called the coordination number of the particle. ஒரு பார்ட்டிக்கிளை சுற்றி எத்தனை நம்பர் ஆஃப் நெய்பர் பார்ட்டிகிள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகிள். இப்போ Feன்னு ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குன்னா அதை சுற்றி எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த Feவை சுற்றி எத்தனை ஆக்சிஜன் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த Feவோட கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்து த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த ஆட்டம் இன் BCC ஸ்ட்ரக்சர் இஸ் 8. ஏன்னா BCC ஸ்ட்ரக்சரில் ஒரு எலமெண்ட்டை சுற்றி 6 நெய்பர் பார்ட்டிகல்ஸ் இருப்பாங்க. அதனால BCC ஸ்ட்ரக்சரோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. Write a note on Frenkel defect with example. இந்த Frenkel defect ஏன் நடக்குது அப்படின்னா arises due to dislocation of ions from the crystal lattice. இந்த ஒரு அயான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் லாட்டைஸ் உருவாகும் போது
இருந்துச்சுன்னா அது அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லாம அந்த அயான்ஸ் அதோட பிளேஸை விட்டு டிஸ்லோகேட் ஆகும்போது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் உருவாகுது. The ion which is missing from the lattice point occupies an interstitial position. இப்போ ஒரு இடம் நமக்கு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அது அங்கேருந்து டிஸ்லோகேட் ஆகி வேற ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்னா ஒரு குட்டியான இடம் அங்கே போய் அது ஆக்குப்பை பண்ணிருச்சு அப்படின்னா அதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். This defect found in ionic solids in which size of anion and cation differ. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மெட்டல் அயான்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனயான் கம்மியாக இருக்கும், கேட்டயான்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனயான்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு 2 எஃபெக்ட் பார்த்தோம். இந்த டிஃபெக்ட்ல என்ன ஆகும்னா ஆனயான் அண்ட் கேட்டயானோட சைஸ் ரொம்ப வேரி ஆகும்போது அந்த டிஃபெக்ட் நடக்கும். does not affect the density of the crystal. ஏன் அந்த கிறிஸ்டலோட டென்சிட்டியை அது அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அந்த மிஸ் ஆகி டிஸ்லோகேட் ஆகி போகிற அயான் அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே தான் மறுபடியும் இருக்குது. ஸோ தட் டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் AgBr. இங்கே Br அப்படிங்கிற அயான் தான் லார்ஜர் சைஸில் இருக்குது, Ag ஸ்மால் சைஸில் இருக்குது. ஸோ இங்கே ஆனியான் அண்ட் கேட்டயானோட சைஸ் வேரி ஆகிறனால இதை ஃப்ரெங்கல் டிஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இதை எழுதுவோம். What are the general characteristics of solids? ஒரு சாலிட்னா எப்படி இருக்கணும்? Have definite volume and shape, rigid and incompressible, have strong cohesive forces, have shorter interatomic, ionic and molecular distance. Their constitution, that is, that can be atom, ions or molecules. They should have fixed position and can only oscillate about their mean position. சாலிட்னா எப்படி இருக்கணும், நம்ம ஒரு சாலிட் ஐடென்டிஃபை பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம்னாலே அது ஒரு டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப்பில் இருக்கணும், ரிஜிட்டாக இருக்கணும், லைக் ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம அமுக்குனா அமுங்கக்கூடாது, ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஈஸியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது, ஷார்ட்டர் இன்டர் அட்டாமிக் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸு, ரொம்ப அதிகம் அந்த சாலிட் உருவாகிற மாலிகுல்ஸ்குள்ளே ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டான அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ it should have a shorter interatomic distance. Their constituents have fixed position. இங்கே தான் இருக்கணும், அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் இங்கே தான் இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும். அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது, வேறு பொசிஷனுக்கு போய் ஆசிலேட் ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் ஷேப்பை மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம ஒரு வைப்ரேஷனே கொடுக்குறோம்னாலும் அந்த எலமெண்ட் ஆர் ஆட்டம் அதோட பொசிஷன்லேயே தான் வைப்ரேட் ஆகணும், ஆசிலேட் ஆகணும். பொசிஷன் சேஞ்ச் ஆனால் அதோட ஷேப்பு ரிஜிட்னஸும் மெயின்டைன் ஆகாது, அது சாலிடாக இருக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். Define crystal lattice. The regular arrangement of ions in crystal is called as crystal lattice. ஒரு கிறிஸ்டல் உருவாகிறதுக்கு அயான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகுறதோ ரெகுலராக அதுதான் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன்? n lambda equals 2d sin theta. இங்கே n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே யூஸ்டு ஃபார் டிஃப்ராக்ஷன், dங்கிறது interplanar distance between two successive planes, and theta is the angle of diffraction. ஒரு ஈக்குவேஷன் எழுதும்போது அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம என்னன்னு எடுத்து எழுதணும். இங்கே பிராக்ஸ் ஈக்குவேஷனில் n is the order of reflection, lambda is the wavelength, d is the distance and theta is the angle. Next, 7th chapter. Define rate of chemical reaction. In a chemical reaction, the change in concentration of the species involved per unit time in the ratio of the rate of the reaction. Here, okay, in the chemical reaction, the change in concentration of species involved per unit time, the change of rate of reaction. அதாவது change
change in the concentration of the reactant in the ratio of the change in timeல இருக்கிறது தான் வந்து rate of the chemical reaction அப்படின்னு சொல்கிறோம். அந்த reactant change ஆகுறதுக்கு அந்த reactantல concentration இருக்கிற change and timeல இருக்கிற change வந்து divide பண்ணும்போது அதான் வந்து நமக்கு அந்த reactionோட rate. What is average rate of a chemical reaction? The change in concentration of the reactant or product of a chemical reaction in a given interval of time is called as an average rate. இங்க வந்து average rate வந்து negative change of the concentration of the reactant on product divided by the change in time gives the average rate of the chemical reaction. What is instantaneous rate of a chemical reaction? The change in concentration of the reactant or product of a chemical reaction at a given instant is called as the instantaneous rate. இப்போ ஆவரேஜ்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ள எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஆவரேஜ் ரேட். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். Differentiate between rate and rate constant of the reaction. Rate of the reaction represents the speed in which the reactants are converted into products at any instant, and rate constant of the reaction is a proportional constant. இங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்லணும்னா எவ்வளோ வேகமாக ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட் கான்ஸ்டன்ட்னா அது வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் மெஷர்டு அஸ் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத பொறுத்தும் இல்லை ஒரு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்தும் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்னென்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் when the concentration of the each of the reactant is unity. இப்போது ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஈச் ரியாக்டன்ட் வந்து யூனிட்டி, அதாவது கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன்றா இருக்கும்போது ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து it depends on the initial concentration of the reactant, but rate constant does not depend on the initial concentration of the reactant. Define rate law. Rate law is the expression which relates the rate constant and the concentration of the reactant. இங்க வந்து x number of A molecules and y number of B molecules வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதோட ரேட்டை வந்து இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் multiplied by the concentration of the reactant A to the power of x. X is the number of molecules and multiplied by the concentration of the B element to the power of y. இதான் ரேட் லா. Defined rate. Defined rate constant. Rate constant is equal to the rate of the reaction when the concentration of the each reactant is unity. இங்கே வந்து x number of A molecules and y number of B molecules வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து ரேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? Rate constant multiplied by the concentration of A to the power of number of molecules multiplied by the concentration of the another reactant B to the power of y. இப்போ இந்த ஃபார்முலால concentration of Aவும் concentration of B, அதாவது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் 1 இருக்குன்னா அப்போ ரேட் என்ன ஆகும்? ரேட் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் when the concentration of each of the reactant is unity. Okay.
Next, define elementary reaction. Each and every step in reaction mechanism is called the elementary reaction. இப்போ series of many reactions நடக்குது, ஒரு single reaction நடக்கிறதுக்கு குட்டி குட்டியா single ஸ்டெப்பா நிறைய ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஒரு ரியாக்ஷன், அந்த ஒரு சின்ன ரியாக்ஷனை தான் வந்து நம்ம எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். Next, give the difference between order and molecularity of reaction. Order of the reaction is the sum of power of concentration terms involved in the experimentally determined law. It is the sum of power of concentration terms. இப்போ நிறைய ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்மோட பவர் அண்ட் இன்னொரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டேர்மோட பவரை வந்து நம்ம சம் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கிடைக்குது. இதுவே மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னா இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் that are involved in the elementary step. ஒரு ஸ்டெப்ல எத்தனை ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகுது, ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இட் கேன் பி 0, ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டீஜர். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ மைனூட்டாக வேணால் சேஞ்ச் ஆகலாம். மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது இட் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர், cannot be 0 or fractional. இது வந்து it gives the number of elements ல, அப்போ வந்து இது whole number மட்டும்தான் இருக்க முடியும். Next, order of the reaction, it is assigned for an overall reaction. இப்போ நான் சொன்ன ஒரு பெரிய ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டெப்ஸில் இருக்கும். பட் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஓவராலாக மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கோ அதோட கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை கண்டுபிடிப்போம். ஆனால் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து எத்தனை ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இட் இஸ் அசைன்டு ஃபார் ஈச் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். Give any three example of the first order reaction. So decomposition of dinitrogen pentoxide, decomposition of thionyl chloride and decomposition of hydrogen peroxide in aqueous solution. இந்த மூணுமே வந்து first order reactionக்கு example. first order reactionனா ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ மேலே பார்த்தோம்ல ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், ஒரு பெரிய மெக்கானிசம்க்கு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். இங்கே வந்து டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, டீகம்போசிஷன் ஆஃப் தயோனைல் குளோரைடு அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் அக்வஸ் சொல்யூஷன். இந்த எல்லா மெக்கானிசம்க்கும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 1. அதனால இது மூணுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். What are pseudo first order reaction? Give an example. In a second order reaction, when one of the reactant concentration is in excess of other, then the reaction follows the first order kinetics. Such reactions are called pseudo first order reaction. Example, acid hydrolysis of an ester. Pseudo first order reaction என்னன்னா அது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். அந்த இன்னொரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை வந்து கன்சிடர் பண்ணாது, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்க வேண்டிய ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த ஒரு எலமெண்ட்டோட ஹையர் கான்சன்ட்ரேஷன்னால ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர். இங்கே வந்து ஒரு எஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரியாக்ட் ஆகி அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து ஒரு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கிவ் எனி 3 எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன? இங்கே நம்ம மேலே பார்த்தோம்ல ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்போ ஜீரோவாக இருக்கோ அதை வந்து நம்ம ஜீரோ